Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட 11th standard biology and zoology சரிங்களா pure science zoology and biozoology chapter 2 important questions தான் பார்க்க போறோம் both தமிழ் மீடியம் and இங்கிலீஷ் மீடியம் ஆல்ரெடி பாட்னிக்கு அப்லோட் பண்ணியாச்சு அது மட்டும் இல்லாமல் சாப்டர் 1க்கும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் 11th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதில் செக் பண்ணி பாருங்கள் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மீடியம் பார்ப்போம் கண்டினியூவாக இங்கிலீஷ் மீடியம் பார்ப்போம் 2 மார்க்ஸு தங்களது கருவளர்ச்சியின் போது ஒரு குறிப்பிட்ட நிலையில் அனைத்து முதுகெலும்பி கருக்களும் காணப்படும் பொதுவான பண்புகளை பட்டியலிடுக மூடிய மற்றும் திறந்த இரத்த ஓட்ட மண்டலத்தை ஒப்பிடுக ஏன் தட்டைப்புழுக்கள் உடற்குழியற்றவை என்று அழைக்கப்படுகின்றன சுடர் செல்கள் என்றால் என்ன வேறுபடுத்துக சைசோசிலமேட்டு என்டிரோசிலமேட்டு மாதிரி முதுகுநாணியின் படம் அறிய 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா தற்போது வாழும் தாடைகளற்ற மீன்களிலிருந்து குருத்தெலும்பு மீன்களை வேறுபடுத்தி காட்டும் பண்புகளை எழுதுக எலும்பு மீன்களின் 3 முக்கிய பண்புகளை எழுதுக மீன்களில் காணப்படும் காற்றுப்பைகளோட பண்புகள் உடற்குழி வரையறு அதன் வகை தொகுதி அன்னரிடாவின் பண்புகளை பட்டியலிடுக முத்தொலிகளின் பண்புகளை 3னையும் எழுதுக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிட்டமுக்கான சிலபஸ் வந்து 1 to 5 நீங்கள் மிட்டமுக்கு இல்லை எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இந்த கொஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம் 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா முதுகுநான் உடைய மற்றும் முதுகுநான் அற்ற விலங்குகளோட பண்புகள் தொகுதி நிடேரியாவின் பண்புகளை எழுதுக தொகுதி கணுக்காலிகளோட பண்புகளை 5னை பட்டியலிடுக பறவைகள் பறப்பதற்கு பெற்றுள்ள தகவமைப்புகள் யாவை சரிங்களா இது எல்லாமே படிச்சிருங்க நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனலை ஜாயின் பண்ணாமல் தான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன் நீங்கள் வந்து செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் சரிங்களா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு இந்த கொஷின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஒரு லைக் பண்ணிவிட்டு அது ஸ்க்ரீன்ஷாட்டை நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் அட்மின் நம்பருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வந்து பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுவேன் ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணுறதில்ல அதனால தான் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸு லிஸ்ட் த ஃபீச்சர்ஸ் தட் ஆல் வெர்டிபிரேட் ஷோ அட் த சம் பாயிண்ட் இன் தர் டெவலப்மெண்ட்டு கம்பேர் க்ளோஸ்டு அண்ட் ஓப்பன்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் why flatworm are called acoelomate what are flame cells compare zyzocoelom with enterocoelom draw typical chordate அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா list the characteristic features the difference between cartilaginous fishes with living jawless fishes list 3 features character of bony fishes list the functions of air bladder in fishes define coelom and right types phylum Annelida character write the echinodermata character in any 3 5 marks பார்த்தீங்கன்னா difference between chordate and non-chordate write the common features of Cnidaria write the common features of Arthropoda birds fly character சரிங்களா இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க அடுத்தடுத்த வீடியோவில் சாப்டர் 3 4 5 இது எல்லாமே என்ன பண்ணும் அப்லோட் பண்ணுவோம் அதுக்கு நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து முக்கியமான கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்